மேடம் ஓடிபி மேடம் ஓடிபி சொல்லுங்கள். 2346. ஆ ம் என்னம்மா பிரச்சனை உனக்கு? எப்போ பார்த்தாலும் அது பண்ணி இது பண்ணி சொல்லினே இருக்க. ஒரு மனுஷன் எப்படி தான் வேலை பார்க்க முடியும்? மோ, நீ முதல்ல ஃபோனை வையேன். ஹலோ, ம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்கள். ம். ஆ ஏ ஆ சார் 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 என்னடா எவ்வளோ தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. டேய், இந்த காலத்தில் பேர் தெரிஞ்சாலே இன்ஸ்டா ஐடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போலாம் யாரும் அவன் சொந்த பேர் வச்சு இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கா? இந்த கிரேசி கேர்ளு, கேண்டி கேர்ளு, டேட் லிட்டில் பிரின்சஸ்ஸு இப்படி தானே வச்சுட்டு இருக்காளுங்க. அப்போ எப்படிடா அவளை கண்டுபிடிக்கிறது? மச்சான், சேரணுன்னு இருந்தா சேருவீங்க. எப்படி சொல்கிற? நீ ஏன் அவளை தேடி போன? 2 முறையும் அவள் தானே அவனை தேடி வந்தா. சேரணுன்னு இருந்தா கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவா. நீ சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஒரு வேளை திரும்பி வரலனா? அவள் உனக்கானவ இல்லை. சரி சரி, டைம் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு ஒரு டேப்லெட் வாங்கி தரணும், வாப்பலாம். டேய் 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 இங்க வாடா. அவன் வந்துட்டாடா. ம் யாரா அது? அவன் போகிறான் பாரு. யாரு? அவளேடாடா. அங்கே பாரு, அவன் பக்கத்தில் போகிறாடா. பொறுமையாக போறா. அந்த ரெட் கலர் சுடிதார் அவன் போகிறான் பாரு. இறங்கு. எங்கடா? டேய்,
சரி விடு மச்சான், பார்த்துக்கலாம். நீ என்னன்னு சொன்ன? சேரணுண்டா சேருவோன்னு, அவனை தேடி வருவான்னு. விட்ரா, லைஃப் இஸ் அன்ஃபேர்டா. நம்மள மாதிரி பசங்களுக்கெல்லாம் எதுவுமே அமையாது மச்சான். கடைசி வரைக்கும் குடும்ப கஷ்டத்தை தலையில தூக்கி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கு. நம்ம விதி, பார்த்துக்கலாம் விடு. ஒரு தடவை வச்சு அவகிட்ட பேசியிருக்கணும். நான் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாதுல்ல. 2 பேரும் சேர மாட்டேன். அப்புறம் ஏன் நான் அவளை பார்க்கணும்? விட்ரா, அழுதா மட்டும் என்ன திருப்பி வரப்போறா. விடு மச்சான். என்னாச்சு? தெரிலங்க, போய் பார்த்து சொல்கிறேன். ம். என்ன ப்ராப்ளம்னு தெரியல. மெக்கானிக் வந்தால் தான் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வீடு பக்கம் தான், நானே போய்க்கிறேன். ம். மேடம், அன்டைம் ஆயிடுச்சு. இந்நேரத்தில் தனியாக போகிறது சேஃப் இல்லை. நான் உங்கள் கூட வரேன். பரவாயில்லைங்க, நான் போய்க்கிறேன். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம்? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் வரேன். ம், சரி வாங்க. ஏங்க, உனக்கு எதாவது தப்பாக நினைக்க மாட்டீங்களே? ம், கேளுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை, காரில் அலறத பார்த்தேன், அதான் கேட்டேன். வெறுப்பல்ல தான் சொல்ல வேணாம். 1 இயராக ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். பிரேக்கப் ஆகிடுச்சு. பிரேக்கப்புக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? கவலைப்படாதீங்க, திரும்ப வந்துடுவார். அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஓ சரி, விடுங்க. எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறந்துடுன்னு ஒருத்தவங்கிட்ட ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் ஒரு விஷயத்த மறக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். சாரிங்க. ஐயோ, உங்களை சொல்லுங்க, பொதுவாக சொல்லுங்க. ஆனால் அதானங்க உண்மை. வலி அனுபவிக்கிறவங்க தானே அந்த வலி புரியும். ஆனால் ஒன்றுங்க, அதை விட பெட்டராக ஒருத்தவங்க லைஃப்பில் கிடைப்பான். ஒரு லவ்வே ஏன்டா பண்ணணுன்னு இருக்கு, இதில் வேற செகண்ட் லவ்வா? ஏங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. லைஃப்பில் எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னா விட்டுறாதீங்க. லவ்வில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போலியே. அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. லவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? புரியலங்க. லவ்னா என்ன? ரெஸ்பெக்ட். ஆனால் எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைச்சதே இல்லை. லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த லவ் எங்கே போச்சுன்னே தெரியல. என்ன பண்ணாலும் குறை கண்டுபிடிப்பான், மரியாதையே இல்லாமல் நடத்துவான். அந்த நேரம்லாம் செத்துடலாம் போல இருக்கும். சரி, இதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பே வேணான்னு முடிவு பண்ணா தப்பான பேர் வச்சு அசிங்கப்படுத்துவானோ பயம். என்ன பண்ணுறது, பொண்ணுங்களை திட்டம் தான் நிறைய வார்த்தை இருக்கே. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எந்த ஒரு விஷயமும் 2 முறை அழகாக தெரியும். ஒன்று நம்ம கிடைக்கிறதுக்கு முன்னாடி,
இன்னும் நம்ம அதை மிஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் உங்களை மிஸ் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவான். நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. ட்ரை பண்ணுறேன், ஆனால் எதுவும் யோசிக்காமல் இருக்க முடியல. உங்கள் எக்ஸ் நம்பர் இருக்கா? இருக்கு. அப்போ கால் பண்ணி திட்டுங்க. எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டிடுங்க. உங்கள் மைண்ட் ஃப்ரீ ஆகிடும். இல்லைங்க, வேணாம், பயமாக இருக்கு. அதை கால் பண்ணுங்க. பேசுங்க பேசுங்க பேசுங்க. அத பேசுங்க. ஏன்டா புறம்போக்கு, உனக்கு என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது? நீ ஏன் வந்து லவ் பண்ற சொல்வ? நீ ஏன் வேணாம் சொல்லிட்டு போவ? இதெல்லாம் கேட்டு நான் அமைதியா இருக்குமா? இதுக்கு மேல லைஃப்ல வந்த சாவடிச்சிடும். வைடா போன. அவ்வளோதான். போலாமா? அப்படி இல்லை, இப்படி. உங்ககிட்ட பேசினது மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது. தேங்க்ஸ். இனிமேல் இதை பற்றி யோசிக்காமல் உங்கள் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்கள் ஃபஸ்ட் லவ் வேணால் மிஸ்டேக்காக இருக்கலாம். கண்டிப்பாக உங்கள் செகண்ட் லவ் உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். ஒருவேளை செகண்ட் லவ்வா மிஸ்டேக்காக இருந்தா? பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எல்லாமே நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். எங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் சிரிங்க. எல்லாம் ஒரு நாள் மாறும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்தது இப்போ இது உங்களுக்கு தான் தேவைப்படும். தேங்க்ஸ். பை. எதை பற்றி யோசிக்காமல் போய் நிம்மதியாக தூங்குங்க. மறுபடியும் அப்போ மீட் பண்ணலாம். மீட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். எங்க உங்கள் பேர் என்ன? தாரா. உங்கள் பேர் என்ன? அடுத்த முறை மீட் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். ஒருவேளை பார்க்கலனா? எனக்கு என்னமோ நம்ம மீட் பண்ணுவோம் தான் தோணுது. எப்படி? எப்படிலாம் தெரியல, தோணுது. நடந்தா பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம்.